ஸோ நம்மளோட வீக்கெண்ட் பேக்கிங்க்கு இன்றைக்கி நான் பண்ண போகிறது அகேன் ஹோல் வீட் எக்லெஸ் ப்ரௌனிஸ் தான். இது வந்து என்னோட ரெசிபி தான். இது நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்லெஸ் ப்ரௌனிஸ் அண்ட் இது வந்து ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இதில் ஒரு சேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரௌனிஸை டோப்லரோன் சாக்லேட்ஸ் வச்சு பண்ண போகிறேங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு சேஞ்சு. ஸோ பேட்டர்லேயும் டோப்லரோன் போட போகிறேன், டாப்பிங்லேயும் டோப்லரோன் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 150 கிராம் அன்சால்டட் பட்டர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் வெனிலா, 1/2 கப் பால், 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 கப் சுகர், 1 கப் கோதுமை மாவு. நான் வந்து டோப்லரோன் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாட்டி நீங்கள் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ், ரெகுலர் சாக்லேட் சிப்ஸ் இல்லாட்ட ஏதாவது ஒரு சாக்லேட் பார் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். லிட்ரலி நம்ம இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதிலே பட்டரை மெல்ட் பண்ணி நம்மளோட பேட்டருமே இதில் தான் பண்ண போகிறோம். 150 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் சுகர், 1/2 கப் கொக்கோ பவுடர், அப்புறம் நம்மளோட வெனிலா. ஸோ நம்மளோட சுகரை அந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மெல்ட்டெல்லாம் ஆகாது, பட் ஓரளவுக்கு கம்பைன் ஆகணும். இப்போ இதில் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது சுகர் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே உங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ ஆகும், அதாவது ஹாட்டாக இருக்கிற இந்த மிக்ஸ்சர் அப்படி கூல் ஆகும். என்னோடய ப்ரௌனி பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆடியோட எக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். அண்ட் அவன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட மிக்ஸ்சர் கம்பைன் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக, இது வந்து ஹாட்டாக இல்லை, இது பார்த்தீங்கன்னா கூலாக தான் இருக்குது, வார்மாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து மாவு ஆட் பண்ணணும். ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 1 கப் கோதுமை மாவு, நம்மளோட பேக்கிங் பவுடர் அண்ட் உப்பு, திக்கான பேட்டர் மாதிரி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஹோல் வீட் ப்ரௌனி பேட்டரோட டெக்ஸ்சரை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவை பொறுத்து உங்களுக்கு வந்து திக்காகவும் இருக்கும், சில சமயம் இந்த மாதிரி டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட இந்த ப்ரௌனி பேட்டரில் டோப்லரோன் சாக்லேட்ஸ் வந்து நான் ஒரு பார் வச்சுருந்தேன்ல, அதை வந்து நான் இந்த ப்ரௌனி பேட்டரில் ஆட் பண்ணுறேன். ஒன்றை வந்து நான் டாப்பிங்கில் வைக்க போகிறேன். நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலி வந்து டோப்லரோனை இப்போ மேலே வைக்க போகிறது இல்லைங்க. இது வந்து பேக் ஆகி முடித்ததுக்கப்புறம், வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம வச்சோன்னா நமக்கு அது ஓவராக பேக் ஆகி மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அடியில் சிங்க் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸை வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 25லேருந்து 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பீஸாக அதை கட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மேலே நம்மளோட இந்த டோப்லரோனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டெப் அஹெட் தாங்க. நீங்கள் வந்து வேணும்னா ப்ரௌனி பேட்டருக்கு மேலேயே வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நான் இப்படி வச்சு இதை இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌனிஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். பட் ஸ்டில் எனக்கு அது வார்மாக இருக்குது, பிகாஸ் நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கேன். அதனால் நான் வந்து வார்மாகவே கட் பண்ண போகிறேன். பட் நீங்கள் இதை ஸோ எப்போவுமே ப்ரௌனிஸில் பெஸ்ட் பார்ட் வந்து இந்த கார்னர், அதுதான். ஸோ நான் அதை கட் பண்ணி டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட எக்லெஸ் ஹோல் வீட் ப்ரௌனிஸோட டெக்ஸ்சரை பாருங்கள், செம்ம மாய்ஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஆக்சுவலி செம்ம வின்னான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் வந்து எக்லெஸ்ஸாக வேணும், ஹோல் வீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபி